வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவம் பயிற்சி நூல் யார் தலைவர் தான் பார்க்க போகிறோம். பக்கம் 34 இருக்குது. 3.1 சொற்களை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், சொற்களை கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களா? இப்போது இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பூயாயல், இதை வட்டமிட்டுட்டு இங்கே புயல்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் காய்கறிகள், அடுத்தது பாருங்கள் காய்கறிகள், இதை வட்டமிட்டுட்டு காய்கறிகள் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் முயல், முயல் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் பழங்கள் இருக்குது, பழங்கள் சர்க்கிள் பண்ணிட்டு எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் வேந்தன் இருக்குது, இதை சர்க்கிள் பண்ணிட்டு எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் புளி இருக்குது பாருங்கள், இதை சர்க்கிள் பண்ணிட்டு எழுதிக்கலாம். இங்கே வந்து நம்ம என்னது நம்மளுக்கு தேவையான அடுத்து நம்மளுக்கு என்ன வேணால் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் காளான் இருக்குது. என்னென்ன வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்க்கிள் பண்ணிட்டு எழுதிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். அடுத்து முதல் எழுத்தை மாற்றுவேன், விடையை எழுதுவேன். இங்கே பாருங்கள், இங்கே முதல் எழுத்தை மாற்றி எழுதணும். புயல், புயலில் முதல் எழுத்தை மாற்றினா முயல். நீண்ட காதுகளை கொண்ட விலங்கு முயல். ஓடினால் முதலில் வாங்குவது, பேச்சு இருக்குது, முதல் எழுத்தை மாற்றினா மூச்சு. காட்டில் வாழும் விலங்கு, இங்கே எலி இருக்குது, காட்டில் வாழும் விலங்கு புலி. மக்கள் கூடுவதை இப்படி கூறுவர், கூட்டம். எனது கூட்டம். அடுத்து பாருங்கள் 3.3 கதையை படிப்பேன், விடையை எழுதுவேன். இங்கே பாருங்கள் என்ன விடை கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் குட்டி முயல் தன் அம்மாவிற்கு எதை பரிசளிக்க விரும்பியது. குட்டி முயல் தன் அம்மாவிற்கு எதை பரிசளிக்க விரும்பியதுன்னா, குட்டி முயல் தன் அம்மாவிற்கு காளான்களை பரிசளிக்க விரும்பியது. அதை காளான்களை பரிசளிக்க விரும்பியது. முயல் மலையை விட்டு இறங்கும் போது யாரை பார்த்தது. முயல் மலையை விட்டு இறங்கும் போது ஒரு நரியை பார்த்தது. யாரை பார்த்தது? நரியை பார்த்தது. குட்டி முயல் உண்மையில் நச்சு காளான்களை திண்டிருக்குமா. ஏன்? குட்டி முயல் உண்மையில் நச்சு காளான்களை தின்னவில்லை. நரியிடமிருந்து தப்பிக்க முயல் பொய் கூறியது. நரியிடமிருந்து தப்பிக்க முயல் பொய் கூறியது. அடுத்து பாருங்க, புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புலியை தலைவராக ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என முயல் கூறியது. என்னை முதுகில் ஏற்றிச் செல்லுங்கள், பிறகு நடப்பதை பாருங்கள் என முயல் கூறியது. என்னை முதுகில் ஏற்றிச் செல்லுங்கள், பிறகு நடப்பதை பாருங்கள் என முயல் கூறியது. அதனால் என்ற புலியின் வினாவிற்கு முயல் கூறியது என்ன? யார் தலைவர் பாடத்தில் நம்ம படிச்சிருப்போம். புலி வந்து யார் தலைவர், அதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ முயல் என்ன கூறுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஞாபகம் இருக்குதுங்களா மாணவர்களே? ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள், உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள் என்று முயல் கூறியது. என்ன சொல்லிச்சு முயல்? என்ன சொல்லிச்சு? நீங்கள் எல்லாரையும் பயமுறுத்துறீங்க, அதனால எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முயல் கூறியது. தலைவருடைய குணநலங்கள் முயல் என்னென்ன கூறியது. தலைவர்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முயல் என்ன சொல்லிச்சு? தலைவர் என்றால் மரியாதையும் அன்பும் உடையவராக இருக்க வேண்டும், அனைவரையும் காப்பவராக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அனைவரையும் காப்பவராக இருக்க வேண்டும். கதையின் இறுதியில் முயல் என்ன செய்தது. கதையின் இறுதியில் முயல் வயிறு நிறைய சாப்பிட்டு மரத்தின் அடியில் நிம்மதியாக ஒரு குட்டி தூக்கம் போட்டது. என்ன பண்ணுச்சு? வயிறு நிறைய சாப்பிட்டு மரத்தின் அடியில் நிம்மதியாக ஒரு குட்டி தூக்கம் போட்டது. அடுத்து பாருங்க, பால் வகைகளுக்கு ஏற்ப தொடர் உருவாக்கி எழுதுவேன். இங்க பாருங்க, அது குரங்குன்னா அதுன்னு சொல்லணும். அது ஓடியது ஒன்றன் பால். இங்க பாருங்க ஒரு பையன், அப்ப அவன் ஆடினான், இது என்னது? ஆண்பால். இது என்னது? ஆண்பால். இங்க பாருங்க அவர்கள் ஆடினார்கள், அது என்ன பால்ல வரும்? பலர்பால். அவை ஆடின, இது பலவின், ஏன்னா நிறைய இருக்கு அதனால இது பலவின் பால். ஒரு பெண் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவள் ஆடினால், இது என்னது? பெண்பால். இது என்னது? பெண்பால். அடுத்து பாருங்க, பத்தியை படிப்பேன், பால் வகைகளுக்கு ஏற்ப பிரித்து எழுதுவேன். இங்க ஆண்பால் கீழே வந்து பாருங்க, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் கொடுத்துருக்காங்க. இதுல வரக்கூடிய தம்பியும் தாத்தாவும் தான் ஆண்பால்ல வரும். கண்ணகின்றது ஒரு பெண்ணை குறிக்கிறனால பெண்பால்ல வரும். பெற்றோரும் நண்பர்களும் பலர்பால்ல வருவாங்க. செடியில ஒன்றன்பால் வரும். காய்கள் பரிசுகள் இதுல வரும், பலவின்பால்ல வரும். இதுல வரும் காய்கள் பரிசுகள் பலவின்பால்ல வரும். அடுத்து மேல வந்து ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதை இந்த இடத்துல நிரப்பணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல காட்டில் குட்டி முயல் ஒன்று வாழ்ந்து வந்ததுன்னு வரும். என்ன வரும்? வாழ்ந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க பாருங்க, அடுத்து இந்த இடத்துல அதனை போலவே பிற முயல்களும் அந்த இடம் நோக்கி வந்தன அப்படின்ட்டு வரும். என்ன வரும்? வந்தன. அப்போது அச்செடிகளின் இலைகள் வேகமாக அசைந்தன, அவற்றின் பின்னால் வேடன் ஒருவன் நின்றான். என்ன வரும்? நின்றான். இங்க பாருங்க, அங்கே சிறு ஒருத்தி இருந்தாள். என்னது? சிறுமி ஒருத்தி இருந்தாள். இங்க பாருங்க, சிறிது நேரத்தில் அவளின் நண்பர்கள் அங்கே வந்தனர். இங்க என்ன வரும்?
வந்தனர் வரும். சரிங்களா? எந்தெந்த இடத்துல என்னென்ன அந்த 5 சொற்களையும் எங்கே போகணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்து நபர்கள் மாறினால் நிகழ்வு எப்படி இருக்கும் எழுதுவேன். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்நிகழ்வில் சிந்தாமணி மணியன் என்ற சிறுவனாகவும் சிந்தாமணியின் செல்ல விலங்கு குட்டி நாயக இல்லாமல் பூனை குட்டிகளாகவும் நூலகத்தில் சிந்தாமணி சந்தித்தது தோழியாக இல்லாமல் தோழிகளாகவும் இருந்திருந்தால் இப்பத்தியை எப்படி எழுதலாம்? எழுதி காட்டுங்களேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சிந்தாமணி மணியன் என்ற சிறுவனாகவும் சிந்தாமணி மணியன் என்ற சிறுவனாகவும் சிந்தாமணி செல்ல விலங்கு குட்டி நாயாக இல்லாமல் பூனை குட்டியாகவும் இருந்தால் எப்படி இருக்கணும்? நாய்க்குட்டின்னு வரதுலாம் பூனைக்குட்டின்னு போடணும். சிந்தாமணி சந்தித்து தோழியாக இல்லாமல் தோழிகளாகவும் இருந்திருந்தால் இப்பகுதியை எப்படி எழுதலாம்? எழுதி காட்டுங்களேன். இங்க பாருங்க, சிந்தாமணிக்கு பதில் இங்க என்ன எழுதணும்? மணியன். என்ன எழுதணும்? இந்த இடத்துல முதல் என்ன எழுதணும்? மணியன். என்ன எழுதணும்? மணியன். பாட்டு போட்டியில் கலந்து கொள்ள தயாரான. ஏன்னா பையனால இந்த இடத்துல என்ன வரும்? இன்னும் வரும். என்ன வரும்? தயாரானான். என்ன வரும்? தயாரானான். அதற்காக நூலகம் செல்ல முடிவெடுத்தான். இது என்னவாம் வரும்? முடிவெடுத்தான். அவன் பின்னாலே அவளின் செல்ல பூனைக்குட்டி, நாய்க்குட்டி கிடையாது. இந்த இடத்துல என்ன வரும்? பூனைக்குட்டி. பூனைக்குட்டியும் இந்த இடத்துல என்ன வரும்? பூனைக்குட்டியும் சென்றது. நூலகத்தை அடைந்த நீ உள்ளே வர வேண்டாம், இந்த மரநிலையை படுத்துக்கொள் என்றான். இந்த இடத்துல என்ன வரும்? என்றான். அதுவும் படுத்து கொண்டது. நூலகத்தில் நுழைந்தவன் நூலகருக்கு வணக்கம் சொன்னான். இந்த இடத்துல என்னவா வரும்? இன்னாம் வரும். சொன்னான். அடுத்து பின்பு புத்தகத்தை தேட தொடங்கினாள். இந்த இடத்துல பெண்ணுனால இல்லு இருக்கு. இப்போ நம்ம மணியன்னு பையனை பற்றினாலும் இந்த இடத்துல என்ன வரும்? இன்னு வரும். தொடங்கினான். ஆண்பால்னால இன்னும் வரும். இவ்வளவு புத்தகங்களில் நான் எப்படி தேடுவேன் என்று மலைத்து போனான். இந்த இடத்துல என்ன வரும்? இன்னும் வரும். அப்போது வந்த அவனின் தோழி. என்னது? அவனின் தோழிகள். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, தோழி இல்லை தோழிகள்ட்டாங்க. அவனின் இந்த இடத்துல தோழிகள். இந்த இடத்துல என்ன எழுதணும்? அவனின் தோழிகள். தலைப்பு வாரியாகத்தான் புத்தகங்கள் அடுக்கப்பட்டு இருக்கும். அதை பார்த்து தேடினால் எளிதாக கிடைக்கும் என்று கூறினான். இன்னும் வரும். சிந்தாமணி கிடையாது. இந்த இடத்துல என்ன வரும்? மணியனும். என்னது? மணியனும். இந்த இடத்துல என்ன வரும்? மணியனும். ஒவ்வொரு தலைப்பாக தேடி பார்த்தான். இந்த இடத்துல என்ன வரும்? தேடி பார்த்தான். சிறுவர் பாடல்கள் என்ற தலைப்பு அவன். இந்த இடத்துல அவன் கண்ணில் பட்டது. ஆகா, கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்தான். என்ன வரும்? மகிழ்ந்தான். ஆசிரியருடன் புத்தகத்தை எடுத்து பாடலை எழுதி கொண்டான். இந்த இடத்துல என்ன வரும்? எழுதி கொண்டான். புரிஞ்சுதுங்களா? இல்லுன்னு வர இடத்துல ஃபுல்லா, பெண்பாலில் வர இல்லு வர இடத்துல ஃபுல்லா இன்னும் வரும். நாய்க்குட்டின்னு இருக்கிற இடத்துல பூனைக்குட்டி வரும். அதே மாதிரி தோழின்னு வர இடத்துல மட்டும் இந்த இடத்துல தோழிகள்னு வரும். சரிங்களா? அவ்வளோதான். இதை அப்படியே மாற்றி கீழே இருக்க இந்த இதில் எழுதிக்கணும். சரிங்களா? அந்த இடத்துல எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, படிப்பேன் மின்னுவேன். இதை படிக்கணும். அதுக்கப்புறம் அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வீட்டில் பயன்படுபவை கூ எழுத்து உள்ள சொற்கள் கேட்டிருக்காங்க. வீட்டில் பயன்படக்கூடியது சில சொற்கள் வந்து இதில் நீங்கள் பார்த்து எடுத்து எழுதிக்கலாம். பூட்டு, மிளகு, துண்டு, கரும்பு, சுண்டல், பூசணி, நொங்கு, கதவு, முறம். அடுத்து பாருங்க, கூல படகு, மிளகு, குரங்கு, எதற்கு, வடக்கு, குடம். இந்த மாதிரி கூ எழுத்து உள்ள சொற்கள் எடுத்து எழுதிக்கணும். அடுத்து படிப்பேன் மகிழ்வேன். அடுத்து பாருங்க, விடுபட்ட எழுத்தை ஒழிப்பேன் அறிவேன். இதை இந்த சொற்களை ஒழித்து பழகணும். அடுத்து இங்கே பாருங்க, விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன். இங்கே பாருங்க, விடுபட்ட எழுத்தை நிரப்பேன். மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன். என்ன வரும்? மோகன். படிப்பேன் வேறுபாடு அறிவேன். இந்த சொற்களை வந்து படித்து நீங்கள் என்ன பண்ணணும்? வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். தொண்டுனா ஒருத்தர் செய்யக்கூடிய உதவி. தோண்டுனா பள்ளம் தோன்றுறது. தொகைனா பணத்தை குறிக்கும். தோகைனா மயில் தொகையை குறிக்கும். பாருங்க, கொடைனா ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவியை குறிக்கும். கோடைனா வெயில் காலத்தை குறிக்கும். தொடுனா தொட்டு பார்க்கறது. தோடுனா பெண்கள் காதல் அணியக்கூடிய அணிகள் அணி குறிக்கும். சேருன்னா பாருங்க, ஒரு மாதிரி மண்ணு இதெல்லாம் சேர்ந்ததான் வந்து என்ன வந்து தண்ணியெல்லாம் குளக்குளன்னு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தான் சேருன்னுவாங்க. சோறுனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. கொட்டைன்னு தெரியும், எல்லா பழங்களுக்கும் நடுவில் காய்கறிகள்லாம் பார்த்தோம்னா நடுவில் வந்து விதைகள் இருக்கும், அதை தான் கொட்டைன்னு சொல்லுவோம். இது வந்து என்னது? கோட்டை. கோட்டை வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன சொல்கிறது, தன்னுடைய ஊரை பாதுகாக்கிறதுக்காக சுற்றி கட்டுவாங்க கோட்டை. அதுதான் கோட்டையை தாண்டி யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாக கட்டியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கோட்டை. அவ்வளோதான் யார் தலைவர் பாடம் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.